கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் எங்களுடைய அன்பான வாழ்த்துதல்களை உங்களுக்கு தெரிவித்துக் கொள்கிறோம். சத்திய வேதம் சொல்லுகிறது, சத்திய வேதாகமம் சொல்லுகிறது, மனுஷன் வேஷமாகவே திரிகிறான், விருதாவாகவே சஞ்சலப்படுகிறான், ஆஸ்தியை சேர்க்கிறான், அதை யார் வாரிக்கொண்டு போவான் என்று அறியாதிருக்கிறான். எனக்கு அன்பானவர்களே, நாம் வரும்போது இந்த பூமியில நாம் மனிதனாக பிறக்கும் பொழுது ஒன்றும் கொண்டு வந்ததில்லை. இந்த பூமியை விட்டு நாம் போகும்போது கூட நாம் ஒன்றும் நம்மோடு கூட எடுத்துச் செல்ல முடியாது. நாம் ஒன்றும் கொண்டு போவதும் இல்லை, கொண்டு வருவதும் இல்லை. எனக்கு அன்பானவர்களே, மனுஷனுடைய வாழ்க்கை மரணத்தோடு முடிந்து போகிற ஒரு காரியம் அல்ல. மனிதன் மறித்த பிறகுதான் அவனுக்கு ஒரு புதிய வாழ்க்கை ஆரம்பிக்கிறது. ஆரம்பிக்க போகிறது. அதுதான் நித்திய வாழ்க்கை, அதுதான் நித்திய ஜீவன், அதுதான் அழியாத வாழ்க்கை, அதுதான் இயேசுவோடு வாழ்கிற வாழ்க்கை, அதுதான் பரிசுத்தமான வாழ்க்கை. எனக்கு அன்பானவர்களே, ஆண்டவர் இயேசு சொன்னார், என்னை விசுவாசிக்கிறவன் மரித்தாலும் பிழைப்பான் என்று சொல்லி இயேசு இந்த உலகத்துக்கு ஒளியாக இருக்கிறார், வெளிச்சமாக இருக்கிறார், பிரகாசமாக இருக்கிறார். யாருடைய உள்ளத்தில் இயேசு வருகிறாரோ அவருடைய வாழ்க்கை பிரகாசிக்க ஆரம்பிக்கும். அவருடைய வாழ்க்கையில் இருக்கிற இருள் அகன்று போகும். அவருடைய வாழ்க்கையில காணப்படுகிற பாவமான காரியங்கள் அகன்று போகும். அவருடைய எதிர்காலம் ஒளிமயமாக இருக்கும். எனக்கு அன்பானவர்களே, மனிதனுக்கு 3 பிறவிகள் இல்லை, 7 பிறவிகள் இல்லை. சத்திய வேதம் சொல்லுகிறது, மனிதன் ஒரே தரம் பிறப்பதும் பின்பு மரிப்பதும் நியாய தீர்ப்பு அடைவதும் மனிதனுக்கு நியமிக்கப்பட்டிருக்கிறது. இதை யாராலும் மாற்ற முடியாது. எனக்கு அன்பானவர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மனிதன் மனுக்குலத்தை நேசிக்கிறார், மனுக்குலத்தை அழைக்கிறார். வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே, நீங்கள் எல்லாரும் என்னிடத்திலே வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன் என்று சொல்லி இயேசு மனிதனை அழைக்கிறார். பாவ பழக்க வழக்கங்களிலிருந்து இயேசு விடுதலை கொடுக்கிறார். புகைப்பிடிக்கிற பழக்கம், குடிக்கிற பழக்கம், கஞ்சா பிடிக்கிற பழக்கம், விபச்சாரத்துக்கு அடிமை, இது போன்ற தீய பழக்க வழக்கங்களிலிருந்து இயேசு விடுதலை கொடுக்கிறார். அது மாத்திரமல்ல, மனிதனை வாழ வைக்க வந்த தெய்வம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. அநேக குடிகாரர்கள், அநேக கொலைகாரர்கள், அநேக கொள்ளைக்காரர்கள் நல்லவர்களாய் மாற்றப்பட்டிருக்கிறார்கள். பாவத்திலே வாழ்கிற ஒரு மனிதனை, துன்மார்க்கத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கிற ஒரு மனிதனை சட்டம் மாற்ற முடியாது, சமுதாயம் மாற்ற முடியாது. ஆனால் இயேசு ஒருவரால் மாற்ற முடியும்.